ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 220. இதில் குழந்தை கிருஷ்ணர் தனது வாயினுள் காட்டிய விஸ்வரூப தரிசனம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வசுதேவர் தமது குல குருவான கர்க முனிவரை நந்த மகாராஜாவின் இருப்பிடத்திற்கு சென்று முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணரின் வருங்கால வாழ்க்கை ஜோதிட முறைப்படி கணிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பல விரதங்களையும் தவங்களையும் ஆற்றி யதுகுலத்தின் குருவாக நியமிக்கப்பட்டு இருந்த கர்கமுனிவர் ஒரு மகா முனிவர். கர்கமுனிவர் நந்த மகாராஜாவின் இல்லத்தை அடைந்தபோது நந்த மகாராஜா அவரை கண்டு பெரும் மகிழ்ச்சி உற்று எழுந்து நின்று கைகூப்பி வரவேற்று தம் கடவுளை வழிபடுவது போன்ற உணர்வுடன் அவர் கர்கமுனிவரை வணங்கினார். அவரை ஒரு உயர்வான ஆசனத்தில் அமர்த்தி வரவேற்பு அளித்தார். மிகுந்த பணிவுடன் அவர் கூறியதாவது: ஓ அன்புக்குரிய அந்தணர் அவர்களே, கிருகஸ்தன் ஒருவனின் இல்லத்திற்கு நீங்கள் வருகை புரிந்து அவனுக்கு அறிவுரை கூறி வழிகாட்டுவதற்கே நாங்கள் எப்போதும் கிருகஸ்த காரியங்களில் ஈடுபட்டு இருப்பதால் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான கடமைகளை மறந்து விடுகின்றோம். ஆன்மீக வாழ்வு பற்றிய அறிவுரைகளை எங்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் வருகின்றீர்கள். கிருகஸ்தர்களின் இல்லங்களுக்கு நீங்கள் வருவதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. உண்மையில் புனிதமான பிராமணர்கள் எப்போதும் காசு பணத்தில் குறியா இருக்கும் கிருகஸ்தரின் இல்லங்களுக்கு செல்ல தேவை கிடையாது. கிருகஸ்தர்கள் அறிவு பெறுவதற்காக ஏன் ஒரு பிராமணனை நாடி செல்லக்கூடாது என கேட்டால் கிருகஸ்தர்கள் இதயத்தில் பலகீனம் ஆனவர்கள் என பதில் கூற வேண்டும். குடும்ப காரியம் முக்கியமானது என அவர்கள் நினைப்பவர்கள். கருணை மெலிட்டாலேயே புனிதர்களும் பிராமணர்களும் கிருகஸ்தரின் இல்லங்களை நாடி செல்கின்றார்கள். நந்த மகாராஜா கர்க முனிவரை ஜோதிட ஞானத்தில் வல்லவரென அழைத்தார். சூரியன் சந்திரன் கிரகணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை முன்னதாகவே கணக்கிட்டு சொல்லக்கூடிய வான சாஸ்திரத்தை ஒரு அற்புதம் என சொல்ல வேண்டும். இந்த விஞ்ஞானத்தின் உதவியினால் ஒருவன் வருங்காலத்தை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த விஞ்ஞானத்தில் கர்கமுனிவர் தேர்ச்சி பெற்று இருந்தார். இந்த விஞ்ஞானத்தின் உதவியினால் ஒருவன் தனது முந்தைய பிறவியின் நடவடிக்கைகளை அறிந்து அவன் விளைவாக அந்த பிறவியில் அனுபவிக்க இருக்கும் இன்பம் துன்பம் இவைகளை அறியலாம் என்றார் அவர். இப்பொழுது நந்த மகாராஜா கர்கமுனிவரை பிராமணரில் சிறந்தவரே எனவும் அழைத்தார். உன்னதமான பரம்பொருள் பற்றிய அறிவிற் சிறந்த ஒருவர் பிராமணர் எனப்படுகின்றார். உன்னதமான பரிபூரணத்தை அறியாத ஒருவன் பிராமணன் என ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான். இதை குறிப்பதற்கான சரியான சொல் பிரம்ம விதாம் என்பதாகும். பரம்பொருளை நன்கு அறிந்தவன் என்பது இதன் பொருள். சிறந்த பிராமணன் மற்ற பிரிவினரான சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் வாழ்வில் புனிதம் பெறுவதற்கான வழிமுறைகளை வகுத்து தரக்கூடியவன். புனிதம் பெறுவதற்கான நடவடிக்கைகளை சூத்திரர்கள் மேற்கொள்வது கிடையாது. பிராமணன் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்குமான ஆன்மீக வழிகாட்டியாக கருதப்படுகின்றான். நந்த மகாராஜா வைசியர் ஆனபடியால் முதல் தர வளர்ப்பு மகன்களான பகவான் கிருஷ்ணரையும் பகவான் பலராமரையும் புனிதம் பெறுவதற்காக கர்க முனிவரிடம் ஒப்படைத்தார். இத்தகு இரு சிறுவர்கள் மட்டும் இன்றி மனிதராக பிறந்துள்ள எல்லோரும் பிறந்ததற்கு பின் தகுதி பெற்ற பிராமணர் ஒருவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என நந்த மகாராஜா கருதினார். நந்த மகாராஜா இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் கர்கமுனிவர் பதிலளித்தார்: ஓ இந்த இரு சிறுவர்கள் குறிப்பாக கிருஷ்ணர் புனிதம் அடைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி வசுதேவர் என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். நான் அவர்களின் குல குரு. கிருஷ்ணர் தேவகியின் மைந்தன் என எனக்கு தோன்றுகின்றது. கிருஷ்ணர் தேவகியின் மைந்தன் எனவும் நந்த மகாராஜாவின் பொறுப்பில் விடப்பட்டு இருக்கிறார் என்பதையும் கர்கமுனிவர் ஜோதிட கணிப்பின்
மூலம் அறிந்தார். நந்தருக்கு இது தெரியாது. கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவரின் மகன்கள் என்பதை கர்க முனிவர் மறைமுகமாக குறிப்பிட்டார். ரோகிணி அங்கு இருந்ததால் பலராமர் வசுதேவரின் மகன் என்பது தெரிந்தது. ஆனால் கிருஷ்ணரை பற்றி நந்த மகாராஜா அறிந்து இருக்கவில்லை. கிருஷ்ணர் தேவகி மைந்தன் என்பதை கர்க முனிவர் மறைமுகமாக குறிப்பிட்டார். புனிதம் தரும் நிகழ்ச்சியை தான் நடத்தினால் கிருஷ்ணர் தேவகி வசுதேவரின் மைந்தன் என்பது இயல்பில் கொடியவனான கம்சனுக்கு தெரிய வரும் எனவும் கர்கமுனிவர் நந்தருக்கு எச்சரித்தார். ஜோதிட கணிப்பின்படி தேவகிக்கு பெண் குழந்தை பிறக்க முடியாது என்றாலும் தேவகியின் 8வது குழந்தை பெண் குழந்தை என எல்லோரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். இவ்வாறாக கர்கமுனிவர் பெண் குழந்தை யசோதைக்கு பிறந்ததையும் கிருஷ்ணர் தேவகிக்கு பிறந்ததையும் அவை மாற்றப்பட்டதையும் நந்த மகாராஜாவுக்கு உணர்த்தினார். துர்காவான அந்த பெண் குழந்தை கம்சனை கொல்ல இருக்கும் குழந்தை ஏற்கனவே எங்கோ பிறந்து இருந்ததை அவனுக்கு கூறியிருந்தது. கர்கமுனிவர் கூறினார், ஓ, உன் குழந்தைக்கு நான் பெயரிட்டு அது கம்சனுக்கு தெரிய வந்தால் அந்த பெண் குழந்தை தீர்க்க தரிசனமாக கூறியது நிறைவேறியதை அவன் அறிந்து கொள்வான். அதனால் பெயர் சூட்டு விழா முடிவு அடைந்தவுடன் அந்த கொடிய அரக்கன் வந்து அந்த குழந்தையை கொல்லக்கூடும். இப்படிப்பட்ட கேடுகள் நேர்வதற்கு நான் பொறுப்பாக விரும்பவில்லை என்றார் அவர். கர்கமுனி பேசியதை கேட்ட நந்த மகாராஜா கூறினார், ஓ, அப்படிப்பட்ட அபாயம் ஏற்படக்கூடும் என்றால் பெயர் சூட்டு விழாவை கோலாகலமாக நடத்தாமல் இருப்பது நல்லது. சுருக்கமாக கூறினால் வேத கீதங்களை இசைத்துவிட்டு புனிதப்படுத்தும் சடங்கை மேற்கொண்டு விடலாம். தாங்கள் இருமுறை பிறந்துள்ள பிரிவினைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் வந்து இருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். எனவே வெளிப்படையான ஆடம்பரம் இல்லாமல் பெயர் சூட்டும் விழாவை தயவு செய்து நடத்துங்கள். பெயர் சூட்டு விழாவை இரகசியமாக கர்க முனிவரை கொண்டு சேவிக்க நந்த மகாராஜா விரும்பினார். நந்த மகாராஜா மிகுந்த ஆர்வத்துடன் தம்மிடம் வேண்டிக் கொண்டதை கருதி கர்க முனிவர் நந்தரின் கோசாலையில் இயன்றவரை இரகசியமாக பெயர் சூட்டும் சடங்கை செய்து வைத்தார். ரோகிணியின் மகனான பலராமர் குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் மிக பிரியமானவராக இருந்தமையால் அவருக்கு ராமா என பெயரிடப்பட்டது. வருங்காலத்தில் அவர் மிகுந்த பலசாலியாக விளங்க இருந்ததால் பலராமர் என அழைக்கப்படுவார் என கர்கமுனி தெரிவித்தார். அவர் மேலும் கூறினார், உமது குடும்பமும் யதுக்களின் குடும்பமும் நெருங்கிய தொடர்பும் பிரியமும் கொண்டு இருப்பதால் அவருக்கு சங்கர்ஷர் என்ற நாமமும் வழங்கும் என்றார் அவர். இவ்வாறாக கர்கமுனிவர் ரோகிணியின் மைந்தனுக்கு 3 திருநாமங்களை வழங்கினார். அவை ஆவன பலராமர், சங்கர்ஷ்ணர், பலதேவர். ஆனால் பலராமரும் தேவியின் கற்பத்தில் தோன்றி பின்னர் ரோகியின் கற்பத்துக்கு மாற்றப்பட்டவர் என்ற உண்மையை கர்கமுனிவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் வெளியிடாமல் இருந்துவிட்டார். கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையான சகோதரர்கள். ஆரம்பத்தில் இருவரும் தேவகியின் குழந்தைகளாக தோன்றியவர்கள். பின்னர் நந்த மகாராஜா இடம் கர்கமுனிவர் கூறியதாவது, ஓ, அடுத்த சிறுவனை பொறுத்தவரை அவன் பல யுகங்களில் பல உடல் நிறங்களை பெற்று இருக்கின்றான். முதலில் அவனுக்கு ஏற்பட்ட நிறம் வெள்ளை, பின்னர் சிகப்பு, அதன் பின் மஞ்சள், இப்போது அவனின் நிறம் கருப்பு. அது தவிர அவன் முதலில் வசுதேவனின் மகனாக இருந்தமையால் அவனின் பெயர் வாசுதேவன் என கிருஷ்ணா என்றும் இருக்க வேண்டும். சிலர் அவனை கிருஷ்ணன் எனவும் சிலர் வாசுதேவன் எனவும் அழைப்பார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும், இந்த பிள்ளை தனது பல்வேறான லீலைகளின் காரணமாக பற்பல திருநாமங்களை பெற்று பல்வேறான செயல்களை புரிந்து இருக்கின்றான் என்றார் அவர். அந்த குழந்தை கோவர்தன கிரியை தூக்குவதற்கான அற்புத லீலைகளை புரிய போவதின் காரணமாக கிரிதாரி என அழைக்கப்படுவான் என்பதை நந்த மகாராஜாவுக்கு கர்கமுனிவர் குறிப்பாக கூறினார். அவரின் எல்லா செயல்களையும் திருநாமத்தையும் நான் அறிவேன், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். எல்லா கோபாலர்களுக்கும் பசுக்களுக்கும் மிக பிரியமானவனாக இந்த குழந்தை திகழ்வான். விருந்தாவனத்தில் அவன் புகழ் ஓங்கி இருக்கும் ஆகையால் உமக்கும் எல்லா நலன்களும் பெருகும். அவர் இங்கு உறைவதால் பல இடையூறுகள் ஏற்பட்டாலும் பௌதிக ரீதியிலான கேடு உம்மை அணுகமாட்டா என்றார் அவர். கர்கமுனிவர் மேலும் கூறினார், ஓ
ஓ விருஜராசனே, இந்த குழந்தை அவரின் முன்பிறவிகளின் நன்னறிக்கு உட்பட்ட மக்களை போக்கிரிகள் இடமிருந்தும் திருடர்கள் இருந்தும் பலமுறை காப்பாற்றியிருக்கின்றார். உமது குழந்தை மிக மிக சக்தி வாய்ந்தவர் ஆகையால் அவரின் பக்தனாகும் எவனும் ஒருபோதும் பகைவரின் தொல்லைகளுக்கு ஆளாக மாட்டார்கள். தேவர்கள் விஷ்ணுவால் எப்போதும் இரட்சிக்கப்படுவது போல் உமது குழந்தை நாராயணர் எப்போதும் பாதுகாப்பார். இந்த குழந்தை சக்தியிலும் அழகிலும் எல்லாவற்றிலும் முழுமுதற் கடவுளான நாராயணருக்கு சமம் ஆக நிறைவு பெற்று விளங்கும். எனவே அவர் தங்கு தடையில்லாமல் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நீங்கள் அவரை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் அவர். நந்த மகாராஜா நாராயண் பெரும் பக்தராகையால் தமக்கு சமமான ஒரு மகனை நாராயணர் அவருக்கு அளித்து உள்ளார் எனவும் கர்கமுனிவர் கூறினார். ஓ உமது மகன் பல அசுரர்களின் தொல்லைகளுக்கு உள்ளாவான். எனவே நீர் விழிப்பாக இருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் எனவும் கர்கமுனிவர் நந்த மகாராஜாவை எச்சரித்தார். இவ்வாறாக நாராயணரே நந்த மகாராஜாவுக்கு மகனாக பிறந்து இருந்தார் என்பதை கர்கமுனிவர் வலியுறுத்தி கூறினார். குழந்தையின் பரமான அம்சங்களை கர்கமுனிவர் பல வழிகளில் எடுத்து கூறினார். இந்த தகவல்களை எல்லாம் கூறிவிட்டு கர்கமுனிவர் தமது இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டார். நந்த மகாராஜா தன் நற்பேற்றை நினைத்து நினைத்து மனம் மகிழ்ந்தார். சிறிது காலத்திற்கு பின்பு பலராமரும் கிருஷ்ணரும் தவழ்ந்து விளையாடத் தொடங்கினார்கள். அதை கண்ட அவர்களது அன்னையர் பூரித்து போய்விட்டார்கள். அப்படி அவர்கள் தவழ்ந்து சென்றபோது கால்களிலும் இடைகளிலும் அணிந்திருந்த சலங்கைகளின் இன்னொளி எல்லோரையும் பரவசப்படுத்தியது. சில சமயங்களில் அவர்கள் சாதாரண குழந்தைகள் போல் மற்ற சிறுவர்களை கண்டு பயந்து அன்னையரின் பாதுகாப்பை தேடி விரைவார்கள். சில வேளைகளில் அவர்கள் களி மண்ணிலும் சேற்றிலும் விழுந்து உடலில் மஞ்சளையும் மண்ணையும் அப்பிக்கொண்டு அன்னையரிடம் போவதுண்டு. அதாவது அவர்களை அழகுபடுத்துவதற்காக அன்னையர் பூசிய மஞ்சள் சந்தனம் அணிந்து கொண்டு களிமண் தரையிலும் ஈரத்திலும் அவர்கள் தவழ்ந்து விளையாடிய போது உடலில் களிமண் படிந்துவிடும். அந்த நிலையில் அவர்கள் தவழ்ந்து வருகையில் அன்னையரான யசோதையும் ரோகிணியும் அவர்களை வாரியெடுத்து முந்தானைக்குள் மறைத்து கொண்டு அவர்களுக்கு பால் ஊட்டுவார்கள். அப்படி பால் உண்ணும் குழந்தைகளுக்கு பால் முளைத்து வருவது கண்டு ஆனந்தப்படுவார்கள். இப்படி குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அன்னையரின் மகிழ்ச்சியும் கூடிற்று. சில வேளைகளில் அந்த பொல்லாத குழந்தைகள் பசுக்கள் கட்டப்பட்டு இருந்த இடம் வரை சென்று கன்றுகளின் வாள்களை பிடித்து கொண்டு நிற்க முயற்சிப்பார்கள். கலக்கமடைந்த கன்றுகள் இங்கும் அங்கும் ஓடும்போது இவர்களும் களிமண் சாணம் ஆகியவற்றின் மேல் இழுத்து செல்லப்படுவார்கள். அந்த வேடிக்கை காண்பதற்காக யசோதையும் ரோகிணியும் அக்கம் பக்கத்து நண்பர்களையும் கோபியரையும் அழைப்பார்கள். கிருஷ்ணரின் பால்ய லீலைகளை காணும் கோபியர்கள் பரமானந்தத்தை அடைந்தார்கள். மகிழ்ச்சி பெருக்கில் உறக்க சிரிப்பார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் எப்போதும் மிகுந்த துடிப்புடன் இருந்ததால் அவர்களின் அன்னையரான யசோதைக்கும் ரோகிணிக்கும் தங்கள் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டு பசுக்கள், எருதுகள், குரங்குகள், தண்ணீர், நெருப்பு, பறவைகள் ஆகியவற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது மிக கடினமாக இருந்தது. வீட்டு அலுவல்களை கவனிப்பதுடன் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றிய கவலையும் அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சிறிது காலத்திற்கு பின்பு குழந்தைகள் இருவரும் எழுந்து நின்று ஆடி அசைந்து நடக்கத் தொடங்கினார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் நடை பயில தொடங்கியவுடன் அதே வயதை ஒட்டிய அவர்களது நண்பர்களான குழந்தைகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தளர் நடை போடுவதைக் கண்ட கோபியர்கள், குறிப்பாக யசோதையும் ரோகிணியும் பரமானந்தம் அடைந்தார்கள். இப்படியாக விருந்தாவனத்தில் யசோதை மற்றும் ரோகிணியின் தோழியரான கோபியர்கள் கிருஷ்ணர், பலராமர் ஆகியோரின் குழந்தைத்தனமான குறும்புகளைக் கண்டு ரசித்தார்கள். மேலும் பரமானந்தம் பெரும்பொருட்டு அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த குறும்புக்கார சிறுவர்களை பற்றி புகார் செய்வதற்காக அன்னை யசோதையின் முன்பு உட்கார்ந்து இருந்தபோது அவர் கேட்கும்படி கோபியரெல்லாம் யசோதையிடம் முறையிட்டார்கள். அவர்கள் கூறியதாவது:
ஓ அன்பான யசோதா, உன் பொல்லாத கிருஷ்ணரை நீ ஏன் அடக்க மாட்டேன் என்கின்றாய்? அவனும் பலராமரும் அதிகாலையில் எங்கள் வீடுகளுக்கு வந்து நாங்கள் பால் கறப்பதற்கு முன்பாகவே கன்றுகளை அவிழ்த்து விடுகின்றார்கள். அவைகள் தாய் பசுக்களிடம் ஓடிச் சென்று பால் முழுவதையும் குடித்து விடுவதால் நாங்கள் பால் கறக்கச் செல்லும்போது எங்களுக்கு பால் இல்லாமல் வெறும் கையாக வீடு செல்ல வேண்டியது ஆகிறது. இதை பற்றி கிருஷ்ணரையும் பலராமரையும் நாங்கள் எச்சரித்தால் அவர்கள் வசீகரமான புன்னகையை உதித்துவிட்டு போய்விடுகின்றார்கள். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றார்கள். மேலும் உங்கள் கிருஷ்ணரும் பலராமரும் நாங்கள் தயிரும் வெண்ணையும் எங்கு வைத்திருந்தாலும் திருடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் தயிரும் வெண்ணையும் திருடி பிடுபடும் போது எங்களுக்கு ஏன் திருட்டு பட்டம் கட்டுகின்றாய் என கேட்கின்றார்கள். சில வேளைகளில் வெண்ணையையும் தயிரையும் திருடி குரங்குகளுக்கு கொடுக்கின்றார்கள். குரங்குகள் நன்றாக தின்றுவிட்டு மேலும் தின்ன முடியாமல் இருக்கும்போது உங்கள் தயிரும் வெண்ணையும் மிக மோசம், குரங்குகள் கூட அவற்றை சாப்பிட மறுக்கின்றன என உங்கள் பிள்ளைகள் எங்களை திட்டுகின்றார்கள். இப்படி கூறிவிட்டு பானைகளை எல்லாம் உடைத்து அங்கும் இங்கும் எரிந்துவிட்டு போகின்றார்கள். தயிரையும் வெண்ணையையும் நாங்கள் இருட்டான தனியிடத்தில் வைத்திருந்தால் உங்கள் கிருஷ்ணரும் பலராமரும் தாங்கள் அணிந்து இருக்கும் ஆபரணங்களில் இருந்து வெளிப்படும் பிரகாசத்தின் உதவியால் அவை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுகின்றார்கள். கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தூங்கிக் கொண்டு இருக்கும் எங்கள் குழந்தைகளை கிள்ளி அழ வைத்துவிட்டு ஓடிப்போய் விடுகின்றார்கள். வெண்ணையையும் தயிரையும் இவர்களுக்கு எட்டாதபடி உரியில் தொங்கவிட்டால் இவர்கள் மரச்சாமான்களை அடுக்கி அவற்றின் மேல் ஏறி நின்று கொண்டு வெண்ணையையும் தயிரையும் எடுத்து விடுகின்றார்கள். அப்படியும் எட்டாவிட்டால் பானைகளில் துளைகளை ஏற்படுத்தி வாயிலும் கைகளிலும் ஏந்தி பிடித்து கொள்கின்றார்கள். எனவே உங்கள் குழந்தைகளின் உடலில் இருந்து நகைகளை நீங்கள் அகற்றி விடுவது நல்லதென நினைக்கின்றோம் என்றார்கள். இதனை கேட்ட யசோதை கூறினாள், ஓ சரி, இருட்டில் அவர்கள் தயிரையும் வெண்ணையும் கண்டறிய முடியாதபடி அவரின் நகைகளை அகற்றி விடுகின்றேன். அப்போது கோபியர்கள் கூறினார்கள், ஓ வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். நகைகளை நீக்கி என்ன பயன்? இவர்கள் எப்படிப்பட்ட பயன்களோ தெரிய கிடையாது. நகைகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் இடமிருந்து ஒரு வகையான ஒளி வெளிப்படுவதால் அவர்களால் இருட்டிலும் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் அவர்களுக்கு எட்டாதபடி உங்கள் தயிரையும் வெண்ணையையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என அன்னை யசோதை கூறினாள். அதற்கு பதிலாக கோபியர்கள் கூறினார்கள், ஆமாம், நாங்கள் அப்படித்தான் செய்கின்றோம். ஆனால் நாங்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த குறும்புக்கார சிறுவர்கள் எப்படியாவது வீட்டிற்குள் நுழைந்து எல்லாவற்றையும் கெடுத்து விடுகின்றார்கள். திருடுவது முடியாமல் போனால் அவர்கள் கோபம் அடைந்து அந்த இடத்தை அசுத்தப்படுத்திவிட்டு போய்விடுகின்றார்கள். உங்கள் சிறுவனை பாருங்கள், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஒன்றும் அறியாதவன் போல் உட்கார்ந்து இருக்கின்றான். நாள் முழுவதும் திட்டமிட்டு வெண்ணையையும் தயிரையும் திருடி தின்றுவிட்டு இப்போது மிக நல்ல பிள்ளைகள் போல் முகத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றார்கள். புகார்களை கேட்ட அன்னை யசோதை தன் மகனை தண்டிக்க நினைத்தபோது அவரின் பரிதாபகரமான முகத்தை பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு தண்டனை தரும் நினைப்பை கைவிட்டுவிட்டாள். மற்றொரு நாள் பலராமரும் கிருஷ்ணரும் தமது நண்பர்களோடு விளையாடி கொண்டு இருந்தபோது எல்லா சிறுவர்களும் ஒன்று கூடி யசோதையிடம் வந்து கிருஷ்ணர் மண்ணை தின்றுவிட்டதாக புகார் செய்தார்கள். இதனை கேட்ட யசோதை கிருஷ்ணரின் கையை பிடித்து கொண்டு கூறினாள், ஓ அன்பான கிருஷ்ணா, தனியாக இருக்கும்போது நீ ஏன் மண்ணை தின்கின்றாய்? இப்போது பார், உன் நண்பர்களும் பலராமரும் உன்னை பற்றி புகார் செய்கின்றார்கள். கிருஷ்ணர் தாயிடம் பயம் கொண்டு கூறினார், ஓ இல்லை அம்மா, இந்த பையன்களும் அண்ணன் பலராமரும் என்னை பற்றி பொய்யெல்லாம் பேசுகின்றார்கள். நான் மண் தின்ன கிடையாது. இன்று விளையாடும்போது பலராமருக்கு என்மேல் கோபம் ஏற்பட்டதால் அவரும் சிறுவர்களுடன் சேர்ந்து கொண்டு என்னை பற்றி புகார் செய்கின்றார். நீ என்னை அடிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அவர்கள் சொல்வது உண்மையென நீ நினைத்து விட்டால் நான் வாயை திறந்து காட்டுகின்றேன். நீயே பார்த்து கொள்வாயாக.
ஓ சரி, நீ மண்ணை தின்னவில்லை என்றால் உன் வாயை திற பார்க்கலாம் என்றாள் அன்னை யசோதா. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை, கடவுளை அவரின் அன்னையான யசோதை அவ்வாறு பணித்தவுடன் அவர் ஒரு சாதாரண சிறுவன் செய்வது போல் தன் வாயை திறந்தார். அப்போது அன்னை யசோதை அந்த வாயினுள் படைப்பின் முழு சிறப்பையும் கண்டால். எல்லா திசைகளிலும் விரிந்திருந்த விண்வெளி, மலைகள், தீவுகள், கடல்கள், சமுத்திரங்கள், கிரகங்கள், காற்று, நெருப்பு, சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் யசோதை கண்டால். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் பூதங்கள் எல்லாவற்றையும் நீர், ஆகாயம், அதற்கப்பால் பறந்து இருக்கும் தூய வெளியை கண்டால். பின்பு முழுமையான அகங்காரத்தையும் புலன்களின் பெருக்கத்தையும் புலன்களின் ஆளுநரையும் எல்லா தேவர்களையும் புலன்கள் நுகரும் பொருட்களான ஒளி, வாசனை போன்ற பலவற்றையும் இயற்கையின் முக்குணங்களையும் அவள் கண்டாள். எல்லா உயிரினங்களும் நித்தியமான காலமும் பௌதிக இயற்கையும் ஆன்மீக இயற்கையும் செயல்பாடுகளும் உணர்வும் முழு படைப்பின் பல்வேறான வடிவங்களும் அவரின் வாயினுள் இருப்பதை யசோதை கண்டாள். பிரபஞ்ச படைப்புக்கு தேவையான எல்லாம் தமது குழந்தையின் வாயினுள் இருப்பதை அவளால் காண முடிந்தது. அவள் கிருஷ்ணரை தனது மடியில் வைத்து கொண்டு அவருக்கு பால் ஊட்டுவதையும் அந்த வாயினுள் கண்டாள். இதையெல்லாம் பார்த்தபோது அவள் வியப்பால் அதிர்ந்து போய், தான் கனவு காண்கிறோமா அல்லது உண்மையாகவே அசாதாரணமான ஒரு காட்சியை காண்கிறோமா என நினைத்து ஆச்சரியப்பட்டாள். அது கனவாக இருக்க வேண்டும் அல்லது முழுமுதற் கடவுளின் மாய லீலையாக இருக்க வேண்டுமென அவள் முடிவு செய்தாள். அப்படிப்பட்ட அசாதாரணமான காட்சியில் தோன்றியதால் தனக்கு சித்த பிரமை ஏற்பட்டுவிட்டதோ என நினைத்தாள். பின்பு அவள் நினைத்தாள், ஓ, அது என் குழந்தை பெற்றுள்ள உயர்நிலை அறிவு காரணமாக ஏற்பட்டு இருக்கலாம். எனவே அவன் வாயில் கண்ட தோற்றங்கள் என்னை தேய்க்கச் செய்கின்றன. உடல் தோற்றத்தையும் உடல் சார்ந்த உடைமைகளையும் நமக்களிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு நான் என் வணக்கங்களை செலுத்த வேண்டும். எவரின் மாயா சக்தியால் நந்த மகாராஜாவை என் கணவர் எனவும் கிருஷ்ணரே என் மகன் எனவும் நந்த மகாராஜன் உடைமைகளெல்லாம் எனக்கு உரியவை எனவும் கோபாலர்களும் கோபியர்களும் என் பிரஜைகள் எனவும் நினைக்கின்றனோ, அவருக்கு நான் என் பணிவான வணக்கங்களை செலுத்துகின்றேன். இந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் உன்னதமான பகவானின் மாயா சக்தியினால் ஏற்படுபவை. என்னை அவர் எப்போதும் பாதுகாப்பாக காக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். அன்னை யசோதை இவ்வாறாக உயர் தத்துவ விசாரணைகளில் ஈடுபட்டு இருந்தபோது பகவான் கிருஷ்ணர் அவளின் தாய் அன்பு பெருகும் வகையில் தனது உள்ளுரை சக்தியை மீண்டும் விரிவுபடுத்தி காட்டினார். உடனடியாக அன்னை யசோதை தன் தத்துவ விசாரணைகளையெல்லாம் மறந்துவிட்டாள். பகவான் கிருஷ்ணரை தன் செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரை மடியில் எடுத்து கொண்டபோது தாய்ப்பாசம் அவளில் பெருக்கெடுத்து ஓடியது. அவள் நினைக்கலானால், ஓ, ஸ்தூலமான அறிவின் துணையால் மக்கள் கிருஷ்ணரை அறிவது துர்லபம். ஆனால் உபநிஷத்துக்கள், வேதாந்தம், யோக முறைகள், சாங்கிய தத்துவம் ஆகியவின் மூலம் அவரை அறிய முடியும். பின்னர் அவள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தான் பெற்றெடுத்த சொந்த மகனாக கருதி மகிழ்ந்தாள். அன்னை யசோதை தான் இயற்றிய நல் வினைகளின் பலனாக பரம சத்தியமும் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளை தன் மகனாக பெற்று அவருக்கு பால் ஊட்டும் பாக்கியத்தை பெற்றாள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுபோன்றே நந்த மகாராஜாவும் கிருஷ்ணரை தன் மகனாக பெற்று அவர் தன்னை தந்தை என்று அழைப்பதற்கு பெரும் யாகங்களையும் புண்ணிய காரியங்களில் செய்து இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரின் உண்மையான தாய் தந்தையரான தேவகியும் வசுதேவரும் அவரின் பாலிய லீலைகளைக் கண்டு பரமானந்தம் அடையும் வாய்ப்பை பெறவில்லை என்பது அதிசயத்தக்கது. கிருஷ்ணரின் பாலிய லீலைகளை இன்றும் பல மகான்களும் புனிதர்களும் போற்றுகின்றார்கள். ஆனால் வசுதேவரும் தேவகியும் நேரடியாக இதை அனுபவிக்க முடியாமல் போயிற்று. இதற்கான காரணத்தை பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு விளக்குகின்றார். வசுக்களில் சிறந்தவரான துரோணரும் அவரின் மனைவியரான தாராவும் வம்சவிருத்தி செய்யும்படி பிரம்மதேவரால் பணிக்கப்பட்ட போது அவர்கள், ஓ தந்தையே, நாங்கள் ஆசி வேண்டுகின்றோம் என கேட்டுக்கொண்டார்கள். துரோணரும் தாராவும்
பிரம்மனிடம் வேண்டி பெற்ற வரமாவது அவர்கள் பிரபஞ்சத்தில் மீண்டும் பிறக்கும்போது உன்னதமான பகவானாகிய கிருஷ்ணர் தனது வசீகரமான குழந்தை உருவில் அவர்களின் முழு கவனத்தையும் செலுத்தும்படி அவர்களிடம் வளர வேண்டும். அவர்களுடன் கிருஷ்ணர் நிகழ்த்தும் பாலிய லீலைகளை கேட்ட மாத்திரத்தில் எவரும் பாப சாகரத்தை கடக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக அவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் ஏற்படும் தொடர்பு அமைய வேண்டும். பிரம்மன் அந்த வரத்தை அளித்ததால் துரோணர் விருந்தாவனத்தில் நந்த மகாராஜாகவும் தாரா அவரது மனைவியான யசோதையாம் தோன்றினார்கள். இவ்வாறாக நந்த மகாராஜாவும் அன்னை யசோதாவும் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை தன் மகனாக பெற்ற அவரிடம் தூய்மையான பக்தியை செலுத்தினார்கள். கிருஷ்ணனின் கூட்டாளிகளான கோபாலர்களும் கோபியர்களும் கிருஷ்ணரிடம் பல்வேறு வகைகளில் அன்பு செலுத்தினார்கள். பிரம்மனின் வரத்தை பூர்த்தி செய்வதற்காக பகவானாகிய கிருஷ்ணர் தமது முழு வியாபகமான பலராமருடன் தோன்றி பல்வேறான பாலிய லீலைகளை நிகழ்த்தி விருந்தாவனவாசிகளை பரமானந்தத்தில் திளைக்கச் செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.